இன்றைக்கி நம்ம ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமா? பை காட்ஸ் கிரேஸ் நான் மெம்பர் ஆஃப் டீமுக்கு நான் கேப்டன் ஆகிட்டேன். இந்த கோச்சாரம் எனக்கு அத்துவிடி, அதனால தான் வாழ்க்கையில் அழகாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ இந்த 30 நாட்கள் அருமையாக இருப்பது அப்படி பிரித்து சொல்கிறேன் பாருங்க. பயம் இல்லாமல் இருந்தால் தெளிவு கிடைக்கும். ஸோ பயம் இல்லாமல் இருங்க, கவலை இல்லாமல் இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு 500,000% மன தெளிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே டைமில் எடுக்கிற முடிவில் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க. 3 சுக்கன் சனி சேர்த்து திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட ஆதன் பண்டிட். இந்த வீடியோ மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்குன்னு வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, இந்த ராசி பலன் பார்க்கறது கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு. அதுமாதிரி கிரிக்கெட்டர் ஸ்கூல் டேஸ்லேயும் காலேஜ் டேஸ்லேயும் லீக் மேட்சஸ் எல்லாம் விளையாடுற காலகட்டத்துலேயும் அன்றைய நாளை கரெக்டாக கணிச்சிடுவேன். இன்றைக்கி நம்ம ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமா? பை காட்ஸ் கிரேஸ் நான் மெம்பர் ஆஃப் டீமுக்கு நான் கேப்டனாக இருந்தேன். ஸ்கூல் டீம் காட்டும், காலேஜ் டீம் காட்டும், லீக் டீம் காட்டும் நான் கேப்டனாக யூனிவர்சிட்டி பிளேயர் வரைக்கும் நான் போனேன். அப்போ என்னதுன்னா, அந்த நாளை கரெக்டாக கணித்து ஜெயிக்கிறமோ தோக்கமான்னு கணிச்சல 10 மேட்சில் 8 மேட்சில் ஜெயிச்சிருக்கேன். இந்த கோச்சாரம் எனக்கு அத்துவிடி, அதனால தான் வாழ்க்கையில் அழகாக எடுத்துகிட்டு போக முடியும். கோச்சாரங்கிறது தினசரி வாழ்க்கை எப்படி நம்ம கட்டுக்குள்ளார வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக. அப்போது இந்த 30 நாட்கள் மகர ராசிக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்போது எப்படின்னு எனக்கு சொல்லலாம். பொதுவாகவே 1, 5, 9 திருவோணம். 1ங்கிறது இந்த உடம்பு மனசு, 9ங்கிறது நம்முடைய அறிவும் திறமையும், 5ங்கிறது அதனால் அடைகிற பலன். அப்போ இங்கே ராசி சனி 3ஆம் வீட்டில் எக்ஸ்ட்ராடனரி சைஸாக, அடுத்து 9 புதன் 2ஆம் வீட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்கான் குரு பார்வை. அதே மாதிரி உங்களுக்கு 5 சுக்கிரன் 3ஆம் வீட்டில் உச்சம் லவ்லி. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் சனி குரு புதன் பரிவர்த்தனை யோகங்க. அப்போ இந்த 30 நாட்கள் அருமையாக இருப்பது அப்படி பிரித்து சொல்கிறேன் பாருங்கள். உடம்பு நன்றாக இருக்கும், உடம்பு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ஒரு எபோவ் 100% சொல்லிடலாம். அதுமாதிரி மனது ஒரு 400-500% கூட மனத்தெளிவு இருக்க வாய்ப்பு இருக்குது. மனத்தெளிவுங்கிறதுங்க நம்ம கூலாக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. பட்டு ஐயக்கையும் கூட எளிதாக கூலாக இருந்து ஜெயிச்சிடலாம். அறிவாளியாக ஒருத்தர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, தெளிவாக இருந்தாலே ஜெயிச்சிடலாம். தெளிவு எளிதாக கிடைக்கும். கவலை இல்லாமல் இருந்தால் தெளிவு கிடைக்கும், பயம் இல்லாமல் இருந்தால் தெளிவு கிடைக்கும். ஸோ பயம் இல்லாமல் இருங்க, கவலை இல்லாமல் இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு 500,000% மன தெளிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கோ ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கோ வீட்லேயோ ஃபேமிலியோடையோ குழந்தைகளோடையோ நண்பர்களோடையோ நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்? 2ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கை, 4 கிரகத்தில் சேர்க்கை உங்களுக்கு அப் டு மார்ச் 15 வரைக்கும். அதன் பிறகு ஸ்டில் 2ஆம் வீட்டில் புதனும் ராகுவும் இருப்பான். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாயோட சேர்ந்துட்டு. அப்போ ஆர்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அது குருமங்கள யோகமாக மாறி பணம் வந்தது மரியாதை. அதே டைமில் எடுக்கிற முடிவில் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க. 3 சுக்கன் சனி சேர்க்கை கண்டிப்பாக உடைய தைரியம் ஜெயிக்குது, மனது ஜெயிக்குது, அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இன்பம் நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அது இன்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கன் சனி சேர்க்கையினால நிம்மதி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் செவ்வாய் ராகு சேர்க்கை 2ஆம் வீட்டில் இருக்கிறனால. பெயர் புகழ் மரியாதை அருமையாக இருக்குது. கல்வி, திறமை, புத்திசாலித்தனம், அம்மா இதெல்லாம் மைல்டு ஆஸ்லேட்டாக வாய்ப்பு இருக்குது. புகழ், பணம், வெற்றி எக்ஸ்ட்ராடனரி. அடுத்தது எந்த ஒரு தடையை வேணாலும் உங்களால் தாண்டி வர முடியும். அதாவது ஒரு கடன், ஒரு போட்டி, ஒரு பிரச்சனை, நோய், எதிரி எதுவாக இருந்தாலும் உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ 6ஆம் வீட்டில் குரு, அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு விரையாதிபதி. உங்களுக்கு 3க்கும் 12க்கு அதிபதி யார்? குரு. கெட்டவன். மகர ராசிக்கு ரொம்ப கெட்டவனா யார்? ராசியில் குரு யார் நீசம்? குரு நீசம். மகர ராசியில் குரு நீசம். அப்போ ராசியில் குரு நீசம்னா அவன் தான் உங்களுடைய மோஸ்ட் கெட்டவன் இருக்காது. இப்போ நான் மீனராசி, இல்லை ராசியில் புதன் நீசம், அவன் தான் எனக்கு ரொம்ப கெட்டவன். பாதகாதிபதி, மரணத்தை கூட தரக்கூடிய சக்தி படைத்தவன் இருக்கான். அப்போ உங்கள் மகர ராசியில் குரு நீசம், அப்போ குரு உங்களுக்கு கெட்டவன். அந்த கெட்டவன் தான் 6ல் மறைஞ்சிருக்கான். ஸோ ஒன்றும் கவலையே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்?
எதிரியோ கவலையோ போட்டியோ பிரச்சனையோ அண்டர் கண்ட்ரோல், ஜெயிக்கலாம். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், பணத்தை ஃப்ளக்சுவேட் பண்ணலாம். என்ன சம்டைம்ஸ் இன்றைக்கி நடக்குது 2 நாள் கழிச்சு நடக்கலாம், இந்த வாரம் நடக்குது அடுத்த வாரம் நடக்கலாம். டைமிங் எரர் வர வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன தான் இருந்தாலும் 6ஆம் வீட்டு குரு மாதிரியாகிறது டைமிங் எரர் கொஞ்சோண்டு பயமுறுத்துகிற விஷயம். திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் 7க்குரிய சந்திரன் தினசரி மாறுறான்? அப்போ எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்க சொல்கிறேன்னா, சுக்கிரன் சனி வானத்தில் சேர்ந்துருக்கான் மார்ச் 1 மார்ச் 26. ஸோ உண்மையானவே சொல்கிறேன், அன்பு பாசம் இன்பம் வெற்றி குதூகலம் அத்தனையும் உங்களுக்கு நிறைஞ்சு வழி, அத்தனையும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக நிறைஞ்சு வழி. அப்போ இன்பம் நிறைஞ்சிருக்கு. மனைவிட்ட, தோழர்களுக்குள்ளார, பார்ட்னர்ஸ்குள்ளார ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில். நம்பர்களே, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் எப்போதும் சொல்லலாம், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. என்னோட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது இந்த ஜோதிடம் பொய் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜோதிடம் பொய் இல்லைங்கிறது நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த நாத்திக தலைவரோடையும் தயாராக இருக்கேன். ஜோதிடத்தை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். எப்போ வேணாலும் ஒரு லைவ் டிஸ்கஷன் நான் ரெடியாக இருக்கேன். எதற்காக சொல்கிறேன்னா, மனத்தெளிவை எதெல்லாம் கொடுக்குதோ, மனோதைரியத்தை எதெல்லாம் கொடுக்குதோ அது கடவுள் மாதிரி, அது உணவு மாதிரி, நல்ல உணவு மாதிரி. நம்ம மனதை எதெல்லாம் பலவீனப்படுத்துதோ, நம்ம மனதை எதெல்லாம் கொடுமைப்படுத்துதோ, நம்ம எதெல்லாம் கோவப்படுறோமோ அதெல்லாம் பிசாசு பேய் மாதிரி. அப்போது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அதே டைமில் நம்மளை வந்து லஞ்சத்திலேயோ அதிகார துஷ்பிரயோகத்திலேயோ நம்மளை கொடுமைப்படுத்துகிற அரசியல்வாதிகளை வச்சு பாருங்கள், அரசாங்கத்தை வச்சு பாருங்கள், என்ன நியாயம் இருக்குது? கடவுள் இருக்குதா இல்லையாங்கிட்ட எனக்கு கவலை இல்லை, எனக்கு நிம்மதியை வாழலை. நான் இன்றைக்கி சிங்கப்பூரில் 2019 நாங்கள் நடமாடிட்டுருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரே $1 லஞ்சம் கொடுக்கல. ஒரு அதிகாரி தவறாக மிஸ்பிஹேவ் பண்ணலை. அப்போ 6 வருடமாக வேறொரு நாட்டில் நிம்மதியாக காலத்தை கடத்த முடியும். ஆனால் இங்கே 6 நாள் சாத்தியமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில். அதனால் தயவு செய்து தெய்வத்தை பற்றியோ ஜோதிடத்தை பற்றியோ இந்த நாத்திகர்கள் பேசவே கூடாது. ஃபைன் நம்பர். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு. அடுத்தது ஆயுசு கட்டி, நல்ல நரம்பியல், அதாவது ரத்த ஓட்டம் நன்றாக இருக்குது. உடைய அறிவும் திறமையும் புத்திசாலித்தனமும் எக்ஸ்ட்ராடனே ஜெயிக்குது. உங்கள் அறிவும் திறமையும் புத்திசாலித்தனமும் எக்ஸ்ட்ராடனே ஜெயிக்குது. நீங்கள் ஒரு மொபைல் அப்டேட் மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிக்கு 10க்கு அதிபதி 5க்கு அதிபதி அந்த சுக்கன் வந்து உங்களுடைய 3ஆம் வீட்டில் உச்சமடையலாம். உச்சமடைந்து உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கலாம். ஒரு வகையில் கேளிக்கை. இந்த உடம்பு சந்தோஷமடையுது, மனசும் சந்தோஷப்படுது. அப்போது அறிவு ஜெயிக்குது, மனசு ஜெயிக்குது, உடம்பு ஜெயிக்குதுன்னு எடுத்துக்கலாம். தொழிலில் நீங்கள் வெற்றி அடையுது, மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தொழில் அடையுது. எல்லாத்தோட தொழில் லாபம் இருக்குது, தொழில் வெற்றியும் இருக்குது. ஏன்னா லாபஸ்தான செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் வீட்டில், குரு பார்வை, குருமங்கலியம், பெருத்த லாபம், சுப செலவு, சுப விருத்தி, ஒரு எக்ஸ்ட்ராடனரி வாழ்வுக்குள்ளே போகிறீங்க. நம்மளே உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் பாருங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன்னா, இப்போ இருந்து இந்த மார்ச் மாதத்துலேருந்து 2027 ஜூன் 26 ஒரு குரு பேச்சு ஏற்படும். இது வரைக்கும் ராகு கேது குரு சனி இந்த 4 கிரகங்களும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அடுத்த சனி பயிற்சி 2027 ஜூன் 3 நினைக்கிறேன். ஸோ இந்த 1.25 வருஷம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். கோச்சாரத்தில் உங்கள் ஜாதகத்தை பாருங்கன்னு அதனால தான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் ஒரு 50% இருந்தால் கூட முயற்சி பண்ணால் ஒரு 3-4 மடங்கு மேலே வர வாய்ப்பு. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் 2 மடங்கு ஜெயிக்கலான் இருந்தால் நம்ம ஒரு 10-15 மடங்கு ட்ரை பண்ணலாம். நல்ல அஸ்ட்ராலஜி வச்சு ஜாதகத்தை ரீட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயணத்துக்கு நீங்கள் போகணும். திட்டமிட்டு வெற்றி அடையும். ஒரு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காலத்துக்குள்ளார நம்ம வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து நானும் எப்படின்னாங்க, இப்போ ஒரு 300 வருட வாழ்க்கை வாழ்ந்ததாக எனக்கு தோணும். இப்போ ஏதோ ஒரு 500 பேர் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி டெல்லியில் வந்து வாழ்ந்து தனி மனிதனாக வாழ்ந்து இங்கே சிங்கப்பூர் போய் இப்போ யூஎஸ் போய் செட்டில் ஆகும். ஸோ எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய இப்போ ஒரு வள்ளல் மாதிரி நம்ம கோயம்புத்தூர் பிரபன்னா தவறிட்டார். அவர் வந்து கடவுள் பாரி வள்ளல். நம்ம பாரி வள்ளல் கதையில் படிச்சிருக்கோம், நான் நேரில் பார்த்துருக்கேன். பணம் கேட்டவதெல்லாம் கொடுத்தாரு. வேறு மாதிரி அன்பு பாசம் உண்மையான அண்ணன் மாதிரி. அவருக்கு சமமான ஒரு வண்ணனை பார்க்க முடியாது. அதே டைமில் ஜெயலலிதா அம்மா கடவுள் மாதிரி. அவங்கள்ட்ட போய் ஒரு நாள் 20,000 ரூபா பணம் கேட்டேன்.
கற்பனைக்கு எட்டாவது பணத்தை எடுத்து கையில் கொடுத்தான். கற்பனைக்கு எட்டாத பணத்தை எடுத்து கையில் கொடுத்தான். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, எனக்கு ஜாதகம் பார்த்துட்டு நீ கஷ்டத்தில் இருந்தீன்னா நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு கேட்டேன். அந்த மாதிரி ஒரு கிரேட்டான லீடர். அதுபோக அசோகராஜ் காரியங்கிற ஒரு கடவுள், பிரிட்ஜஸ் ரெட்டிங்கிற ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மனிதன். நான் வாழ்க்கையில் நிறையா இந்த கிரேட்டஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்டை நான் பார்த்துருக்கேன். அது பிரிட்ஜஸ் ரெட்டி வந்து ஆக்சுவலி மகாராஜ் ஆழமாயிட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் புனிதமானவங்களை பார்க்குறது பெரிய அபூர்வம். இந்த மகர ராசிக்காரர் இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் போராடினீங்கன்னா ஒரு பாரி வல்லல் மாதிரி நீங்கள் மேலே வரலாம். அப்போது நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜாதகத்தை பார்த்துட்டு கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பெரிய எதிர்காலத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் பார்க்குறதுக்கு ஆள் கிடைக்கல, நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் கைடு பண்ணுறேன். ஒரு சில தியான முறை இருக்குது. அந்த தியான முறையை பயன்படுத்தினீங்கன்னா திருப்பதி பாலாஜியை வணங்கி நீங்கள் ஒரே வருஷத்தில் ஒரு 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. 2வது வருஷத்தோட ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடலாம். அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு தேட வேண்டியதை, அது ஒரு 50 வருஷத்துக்கு தேட வேண்டியதை ஒரு 2-3 வருஷத்துக்கு தேடிட்டு உட்காந்துக்கலாம். இதற்கான ஐடியா என்கிட்ட இருக்குது. அதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்கள் நான் கையில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம 40-50 பேர் சேர்ந்துட்டு ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அறிவும் திறனும் வழிகாட்டுதல் முறையும் என்கிட்ட இருக்குது. யாராச்சும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடையினா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் லைஃப் பயணத்துக்கு நம்ம போகலாம். ஃபைன். நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் மகர ராசிக்கு இந்த மாதம் மார்ச் 2026. நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள். நன்றி.